நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மா கையால அத்தை சிலைய திறக்க வச்சேன். சுமங்கலி பூஜை செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். அம்மா செய்யவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க. நானும் அந்த பூஜையை செய்ய முடியாதோன்னு கலங்கிதான் போனேன். கடைசியா மினிஸ்டர் மூலமா அதையும் செய்ய வச்சேன். இதெல்லாம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சின்னதா வருத்தமும் இருக்கதானே செய்யுது. என்ன வருத்தம்? உன் அம்மா என் பக்கத்துல இருந்தும் அவங்கதான் என்னோட சொந்த அத்தைன்னு தெரியாம இருந்திருக்கேன். அவங்கள உரிமையோட அத்தைன்னு கூப்பிட முடியல. அந்த உண்மை தெரிய வரப்போ அவங்க உயிரோட இல்ல. இல்ல, கடவுள் ஏன் இப்படி நல்லவங்கள சோதிக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்ன்றது நாமளே கற்பனை பண்ணிக்கிறதா. அப்படிலாம் எதுவும் இல்ல. நல்லது கெட்டது இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. உன் அளவுக்கு பக்குவமா எனக்கு யோசிக்க தெரியல. அதான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசையும் இருக்கு. அது சரியா தப்பான்னு கூட தெரியல. என்ன ஆசை? நம்ம குடும்ப பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, சிவனாண்டி மாதிரி எதிரிங்க பிரச்சனைன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கே நமக்கான வாழ்க்கைய நம்ம 2 பேரும் வாழணும். எனக்கும் கூட நிறைய டிராவல் பண்ணணும். பார்க்கு, பீச், சினிமா, மால்னு எனக்கும் கைய பிடிச்சிட்டு சுத்தணும். இப்படி சின்ன சின்ன ஆசை எனக்கு நிறையவே இருக்கு. நான் ஆசைப்படுறது தப்பா? அப்படிலாம் இல்ல. உன் ஆசைங்கெல்லாம் நியாயமானதுதான். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் தான் நமக்கு இன்னும் அமையல. நம்ம கல்யாணமே பிரச்சனையில தான் நடந்துச்சு. அதான் இன்னும் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. கவலைப்படாத, இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். என் அம்மா தாத்தா பாட்டிலாம் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். மாமா கையால நின்னு போன கும்பாபிஷேகம் நடக்கணும். இந்த கடமை எல்லாம் எனக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். நிஜமாதான் சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன். உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லிட்டல, அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பேசுறத கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த நாளுக்காக தான் நான் ஆசையா காத்துட்டு இருக்கேன். கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரமே நடக்கும். எனக்கு இன்னொரு ஒரு சின்ன ஆசை இருக்கு. அது என்ன? இப்படி அடிக்கடி உன்னை கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும்.